அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனவாய் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய காணொளி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண் வாய்ஸில் நம்ம தொடர்ந்து பாண்டியர்களோட வரலாறு, பாண்டியர்கள் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஆவணப்பூர்வமாக நம்ம தொடர்ந்து பல காணொளிகளை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். பதிவு பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி நம்ம பதிவு பண்ண போகிற காணொளி ரொம்ப ரொம்ப முக்கியமான காணொளி. பாண்டியர்கள் யார், பாண்டியர் வம்சம் யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமான காணொளி. இது வரைக்கும் நீங்கள் எந்த தளங்களுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கான ஆவணங்கள் இன்றைக்கி நம்ம பதிவு பண்ண போகிறோம். ஸோ அதனால் பாண்டியர்கள் யார் அப்படின்னு நிஜமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா காணொலியை முழுசாக பாருங்கள். ஏன்னா பாண்டியர்கள் நெடுங்காலம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் மிக தொன்மையாக ஆட்சி செய்த ஒரு அரசாட்சி பாண்டியர்களோட அரசாட்சி. அவங்க நாயக்கர் காலம் தொட்டு வரைக்கும் அவங்க இருந்ததற்கான ஆவணங்கள் வெளிப்படையாக இருக்குது. அப்படி அந்த பாண்டியர்களோட வடுகர்களோட ஆட்சி, வடுகர்களோட படையெடுப்பு, அதுக்கப்புறம் சுல்தான்களோட படையெடுப்பு இதெல்லாம் வரும்போது எதிர்த்து நின்று சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பாண்டியர்கள் இருந்திருக்கணும். பாண்டியர் குடிகள் இங்கே மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய ஜனத்தொகையில் அவங்க இருந்திருக்கணும், மிக ஆளுமையாக இருந்திருக்கணும். அவங்க எப்படி ஒரே நாளில் பூம்பா அப்படிங்கிற மாதிரி காணாமல் போயிடுவாங்களா? பாண்டியர்கள் மறைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு நகைப்புக்குரிய விஷயம். மிகப்பெரிய படையெடுப்பு எடுத்து நின்றுருக்காங்க அப்படின்னா அவங்களும் மிகப்பெரிய படையாக தானே இருந்திருக்கணும். ஒரு படை, மிகப்பெரிய படை, அங்கேருந்து சுல்தான்கள் படை வருது, மிகப்பெரிய வடுகப்படை வருது, அதை எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு மிகப்பெரிய படையோடு தான் இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட பாண்டியர்கள் ஒரே நாளில் மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதே அது ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான். அப்போது பாண்டியர்கள் இன்றும் வாழ்கிறார்கள், இன்றும் வாழத்தானே செய்யணும். மிகப்பெரிய படை அவ்வளோ வரையும் மொத்தமாக அழிச்சிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய இன அழிப்பாக இருக்கும். ஸோ பாண்டியர்கள் இன்றைக்கும் அப்படி ஒரு இன அழிப்பு எங்கேயுமே நடைபெறலை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் பாண்டியர்கள் இன்றைக்கும் அவர்களோட உறவுகள், அவர்களோட வம்சாவளிகள் இன்றைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க யார் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு ஒரு தொடக்கமாக தான் இந்த காணொளி. ஸோ காணொலியை முழுசாக பாருங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றும் வாழும் பாண்டியர்கள் வரலாற்றில் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது ஊற்றுமலை பாண்டியர்கள் வரலாற்றை தான். இணையத்தில் தேடினால் எத்தனையோ தகவல்கள் கிடைக்கும், அதை நீங்கள் படித்திருக்கலாம். ஆனால் அதில் இல்லாத தகவல்களைத்தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். பாண்டியர்கள் யார், இன்றும் வாழும் பாண்டியர் வம்சம் யார் என நீங்கள் நிஜமாகவே தெரிந்து கொள்ள விரும்பினால் காணொளியை முழுமையாக பாருங்கள். ஊற்றுமலை பாண்டியர்களை பற்றி அறிய உதவக்கூடிய மிக முக்கியமான வரலாற்று நூல் நாராசையா எழுதிய ஊற்றுமலை ஜமீன் வரலாறு என்ற நூல் ஊற்றுமலை பாண்டியர்களை அறிய உதவுகிறது. இதில் ஊற்றுமலை மன்னருக்கு பாண்டிய மன்னர் விஜயகுணராம பாண்டியன் என்ற பட்டத்தை வழங்கினார் என்ற செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ஊற்றுமலை பாண்டியர்கள் விஜயகுணராம பாண்டியன் என்ற பட்டத்தில் அழைக்கப்பட்டனர் என தெரிகிறது. பாண்டிய மன்னர்களின் அரண்மனையில் நடைபெற்ற தசரா விழாவில் ஊற்றுமலை பாண்டிய மன்னர் யானையின் மீது அமர்த்தப்பட்டு அழைத்து வரப்படுவார் என்ற செய்தியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாண்டியர்கள் நடத்தி வந்த தசரா விழாவை இன்றும் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் ஊற்றுமலை பாண்டியர்கள்தான் இன்றும் நடத்தி வருகிறார்கள். சங்கரன் கோவில் ஆடி தபசு விழா போன்றவை இன்றும் ஊற்றுமலை பாண்டியர்களால் நடத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் தென்காசி பராக்கிரம பாண்டியருக்கு விஜயகுணராம பாண்டியர் என்ற ஊற்றுமலை பாண்டிய மன்னர் பல உதவிகளை செய்து வந்துள்ளார். 1534 தென்காசியை ஆண்ட வல்லப பாண்டியன் நவராத்திரி விழாவை நடத்தி வந்தார். அந்த விழா மற்றும் காசி விஸ்வநாதர் கோவிலின் தெப்பத் திருவிழா என பாண்டியர்களின் விழாவை ஊற்றுமலை பாண்டியர் வம்சத்தினர்தான் இன்றும் நடத்தி வருகின்றனர். ஊற்றுமலை பாண்டியர் வரலாற்றை பல நூல்களின் மூலமாக நாம் அறியலாம். குறிப்பாக மருதப்ப பாண்டியரை பாட்டுடை தலைவனாக கொண்டு கடிகைமுத்து புலவர் பாடிய மதனவித்தார மாலை, மேலும் கன்றாப்பூர் கவிராயர் எழுதிய மருதப்பன் திருட்பா மாலை மற்றும் மருதப்ப பாண்டியர் கும்மி என்ற
நூல் உலகத் தமிழ் ஆராய்ச்சி கழகம் சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது. இப்போதான் நம்ம முக்கியமான இடத்துக்கு வரோம். சமூக வலைத்தளங்களில் பாண்டியர்களுக்கு வாரிசாகணும், பாண்டியமாருக்கு வாரிசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சாட்டையடி கொடுக்குற மாதிரியான ஆவணங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தென் பாண்டி நாட்டை ஆண்டு வந்த பாண்டிய மன்னர்களில் குறிப்பிடத்தக்கவர் தான் சீவிலமார பாண்டியர். சங்கர நாராயண சுவாமி கோவில் தலப்புராணத்தை எழுதியவர் இந்த சீவிலமார பாண்டியர் தான். சங்கர நாராயண சுவாமி கோவில் தலப்புராணத்தில் சீவிலமார பாண்டியர், பாண்டியர் யார், பாண்டியர்கள் வம்சாவளி யார், அவர்களின் உறவினர்கள் யார், ஊற்றுமலை பாண்டியர்கள் யார் என்பதை மிகவும் தெளிவாக எழுதி வைத்துள்ளார் சீவிலமார பாண்டியர். சீவிலமார பாண்டியர் எழுதி வைத்தது இதுதான். சீவளபன் முன்னோன் திரு வேங்கடநாதன் ஆவலூர் மைந்தன் மருதப்பன் எனுங்கோன். இதன் வாயிலாக சீவிலமார பாண்டியர் ஊற்றுமலை மருதப்ப பாண்டியருக்கு சிற்றப்பன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். சீவலமார பாண்டியரின் அண்ணன் மகன்தான் மருதப்ப பாண்டியர், ஊற்றுமலை மருதப்ப பாண்டியர் என்பதை நாம் அறியலாம். ஊற்றுமலை பாண்டியருக்கு சீவலமார பாண்டியர் தான் சிறிய தந்தை, சிற்றப்பன் என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஊற்றுமலை மன்னர் மருதப்ப பாண்டியர் தென்னன் என மதனவித்தார மாலை எனும் நூல் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னன் என்றால் பாண்டியர் குடியை குறிப்பது என்பதை நாம் அறிய வேண்டும். தென்னன் என்ற சொல்லின் பொருளே பாண்டிய வம்சம், பாண்டியர் குடி என்பதுதான் அதன் பொருள். எனவே ஊற்றுமலை மருதப்ப பாண்டியர் தென்னன் என குறிப்பிடப்பட்டதிலிருந்து தென்னன் என்றால் ஊற்றுமலை பாண்டியர் பாண்டியர் குடியை சார்ந்தவர் என்பதை இங்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே பாண்டியர்கள் ஒரே நாளில் ஜி பூம்பா என மறைந்து விட்டார்கள் என இங்கே சிலர் கூறுவது நகைப்புக்குரியதாகவும், அப்படி சொல்பவர்கள் தற்குறி முட்டாள்களாகவே இருப்பார்கள். பாண்டியர்கள் பாண்டியர் வம்சத்தை சேர்ந்தவர்கள். அவருடைய வம்சாவளியர்கள் இன்றும் கோட்டை கட்டி, இன்றும் அரண்மனையில் நம்முடன் வாழ்ந்து கொண்டுதான் வருகிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். பாண்டியர்களின் புகழ் தரணியெங்கும் பரவட்டும். இந்த காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை நமது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.